ஹே நசி, என்னன்னே தெரியல, காலையிலேருந்து காதெல்லாம் ஒரே வலி, காதுலேருந்து தண்ணியாக வேற வருது. என்னது தண்ணியாக வருதா? சரி, இன்னைக்கு ஃபஜர் தொழுதியா? இல்லைப்பா, நைட்டு ஒரு படம் பார்த்தேனா, அந்த டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன், ஃபஜர் தொழுவல. ஃபோனை வச்சுட்டு முதல்ல இந்த புக்கில் 1143வது ஹதீஸ் எடுத்து படி. தொழாமல் உறங்குபவரின் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறானா? முஸ்லிம்களை பொறுத்தவரை முகமது என்ன கூறினாலும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை அப்படியே ஏற்பது. ஆனால் இந்த அறிவாளிகள்தான் மற்ற மதங்களை முட்டாள்கள் என்று விமர்சனமும் செய்வார்கள். சிறுநீர் என்பது உடலில் இருந்து வெளியேறும் கழிவு, அதை காதிலிட்டால் என்னவாகும்? அப்படி ஒரு விடயம் உண்மைதானா? இதெல்லாம் சாத்தியமா? இப்படி கற்பனை செய்வது ஆக முட்டாள்தனம் இல்லையா? நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையே. முகமது நபி சொல்வதை நாம் ஏன் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும்? இப்படியெல்லாம் இவர்களின் மூளை என்றைக்காவது யோசிக்குமா? முட்டா தற்குறிகள், ஷைதான்க்கு வேறு இடமே இல்லையா? உங்கள் காதில்தான் சிறுநீர் போவானா? ஆக இப்படி ஒரு முட்டாள் மார்க்கத்தை தான் இவர்கள் பின்பற்றிக் கொண்டு மற்றவர்களை கேலி செய்கிறார்கள்.